தாராவோட ரூம்ல மதியானம் செம வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் 15,000 ரூபாய் செலவு பண்ண போனேங்க. ஆனா என் வீட்டு சாமி ரூம்னால நான் 14,200 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன். உங்க ரூம்ல கூட இந்த மாதிரி சுளீர்னு வெயில் அடிச்சு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா இந்த லோ பட்ஜெட் ஐடியா செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 4. இந்த 10க்கு 10 பால்கனியை ஃபுல்லா இவனுக்காகவே டெடிகேட் பண்ணியாச்சு. வளர்க்கறதுக்கு கேஜ் போட்டாச்சு, வென்டிலேஷனுக்கு ஃபேன் போட்டாச்சு, கழுவுறதுக்கு ஏன் பைப்பு செட்டு கூட மாட்டிருக்கேன், பெட் ஃப்ரெண்ட்லியான ஆர்கானிக் கொசுவத்தி கூட ஏத்தி வச்சிருக்கேன். மதியான நேரத்துல நீ அமைதியா இங்க தான் தூங்கணும்ன்ற மாதிரி பழக்கிட்டு இருக்கேன். பட் வெயில் ரொம்ப அடிக்கிறதால நானே எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுக்கிறேன், மனசு கஷ்டமாயி. பட் அவன் கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் உள்ள வெளியே மாத்தி படுக்க வச்சா அது எனக்கு தான் பேக் ஃபேர் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நைட் இப்பெல்லாம் கத்த ஆரம்பிக்கிறான் லைட்டா உள்ள வரணும்னு. சரி, அவனுக்கு வெயில் வராத மாதிரி இந்த ஹோல் பால்கனியும் ஏதாவது போட்டு கவர் பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, என் ரூம்ல இருக்க மாதிரி பிவிசி பிளைன்ஸ் போட்டா லைட் கொஞ்சம் கட்டாரதுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சேன். 7 அடிக்கு 11 அடிக்கு கேட்டதுக்கு 15,000 ரூபாய் கிட்ட ஏதோ கோட் பண்ணிருந்தாங்க, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து. ஆல்மோஸ்ட் கலர்லாம் பிக்ஸ் பண்ணி பே எல்லாம் பண்ண போயிட்டேன். ஈவினிங் ஒரு நாள் டீ குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறப்ப சாமி ரூமை பார்த்தேன். அங்க எங்க அம்மா சூப்பரா ஒரு ஸ்கிரீனிங் போட்டுருந்தாங்க. மேல பார்த்தா சிம்பிளா 2 சைடு ஆணி இருந்தது, நடுவுல ஏதோ ஒரு ஒயர் இருந்துச்சு, அந்த ஒயருக்குள்ள கர்டன் இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிளா இருக்குதே. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெத்தட் ஆணி அடிக்கிறது தான். அது மட்டும் தான் இதுக்கான மேக்ஸிமம் ரெக்குவயர்மெண்டாவே இருந்துச்சு. சரின்னு பக்கத்துல இருக்க கர்டன் கடைக்கு வண்டியை விட்டேன். 11 அடிக்கு ஸ்கிரீன் இருக்குமான்னு கேட்டேன். 11 இல்ல 4க்கு 7 தான் கடைசி அப்படின்னாங்க. ஒரு ஸ்கிரீன் 800 ரூபா சொன்னாங்க, டிஸ்கவுண்ட் போக 600 ரூபா சொன்னாங்க. அப்போ 11 அடிக்கு போடணும்னா 4 ஸ்கிரீன் வாங்கணுமே, அதுவே 2,000 ரூபாய்க்கு மேல ஆயிரும்னு சொல்லிட்டு பக்கத்துல டிமார்ட் இருந்தது, அங்க போய் ஹோல்சேல் பிரைஸ் கேட்டு பார்த்தேன். வெறும் 199 ரூபா மட்டுமே அதே ஸ்கிரீன். இன்னும் கொஞ்சம் நல்ல பிரீமியமா போனா கூட 250 ரூபா என்னமோ தான் இருந்துச்சு. நல்ல ஆப்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2 எடுத்து சூஸ் பண்ணி வச்சேன். கண்டிப்பா இந்த பால்கனி செட்டப்புக்கு வீட்டுல கொயாமையான்னு கத்துவாங்க. சரி, போறதுதான் போறோம், நல்ல டிசைனா போட்டா மேட்ச் பண்ணி சொல்லிட்டு இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறத எடுத்தேன். பட் ஆக்சுவலா வெளிச்சம் இருக்கிறப்ப நம்ம வெள்ளை கலர்ல ஸ்கிரீன் போட்டா அதுவுமே உள்ள லைட்டா கொஞ்சம் வெளிச்சம் தெரியுமோன்னு நினைச்சேன். அதனால மாமா மாறவான்னு பாக்குறப்ப சரி இந்த வாட்டி உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு பிரவுன் கலர் பிளெயினாவே எடுத்துக்கிட்டேன். மொத்தமா 4 ஸ்கிரீன் வாங்கினேன். வெறும் 740 ரூபா என்னமோ தான் வந்தது. இந்த ஒயர் 1 மீட்டர் 1 2 மீட்டர் 1 வாங்குறேன், 60 ரூபா என்னமோ வந்துச்சு. கான்கிரீட்டுக்கு அடிக்கிற ஆணி வீட்லயே 4-5 கந்தது, அது எடுத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா 11 அடிக்கு ஒயரிங் போட்டேன். ரொம்ப இழுத்துருக்கும் போல ஒன்னு டமால்னு பிச்சுக்கிச்சு. சரின்னு ஒன்ன மட்டும் கயிறு வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். பட் இது எல்லாத்தையுமே கயிறை வச்சே பண்ணிருக்கலாம் தான். பட் கழட்டி மாட்டுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒயர்னா ஈஸியா கொக்கியை ரிமூவ் பண்ணிடலாம். நைட்டோட நைட்டா 4 கர்டைனையும் மாட்டி கம்ப்ளீட்டா செட் பண்ணியாச்சு. காலையில பாக்குறப்பதான் தெரியும் இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்குன்னு. குட் மார்னிங் கைஸ். இது அடுத்த நாள் காலையில. சும்மா சொல்லக்கூடாது, நான் நினைச்சதை விட நல்லாவே லைட்டை கட் பண்ணிருக்கு. நார்மலா எந்த கர்டனுமே இல்லாம இந்த பால்கனி இப்படிதான் இருக்கும். வெயில் பாத்தீங்களா இல்லையா, சுளீர்னு அடிக்குது. இப்போ இந்த பட்ஜெட் பத்மநாதன் மோட்ல இறங்கி கர்டன் போட்டதுக்கு அப்புறம் நல்லாவே டார்க் ஆயிருச்சு. இதுல ஒரு சுயநலமும் இருக்கு, விச் இஸ் என் வீட்டுல பால்கனியில் இருக்க டைல்ஸ் தான் கொஞ்சம் ரஃபா இருக்கும். சோ இங்க தான் அவன் கூட விளையாடுவேன். விளையாடுற டைம்ல வெயில் வச்சு ஏன் கையும் கழுத்து லைட்டா கருப்பாயிருச்சு. சோ நீங்க as a viewer பாக்குறப்ப பிஃபோர் ஆஃப்டர் ஏதாவது உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறனும். டாடா.